ஏய் எங்கடி இங்கிட்ட அங்கிட்டும் குறுக்கால மறுக்கால ஓடிக்கிட்டு இருக்கறவ? இந்தாங்கம்மா தண்ணி. தண்ணியா? ஏண்டி தவிச்ச வாய்க்கு விக்கிக்கிட்டு இருந்தா கூட தண்ணி தர மாட்டேன். இன்னைக்கு என்னடி சும்மா தூசிக்கு இருமனதுக்கே தண்ணி வந்துட்டு ஓடியாடுற? இல்லைங்கம்மா, எங்களுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, அதனாலதாம்மா. ஏய் இப்படி எல்லாம் பண்ணாதடி, எனக்கு பட 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 படன்னு வருதுடி. ஏங்கம்மா இப்படி சொல்றீங்க? இனிமே நான் ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருப்பேங்கம்மா. ஐயோ இவ பேசுறதெல்லாம் பார்த்தா நம்பலாமா இல்ல வேண்டாமானே தெரியலையே. அம்மா ஏய் நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே தாங்கலடி. எதுக்குடி இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? எதனாலும் வாயை திறந்து சொல்லு. அதை விட்டு இப்படி எல்லாம் பண்ணாதடி, எனக்கு ஒரு மாதிரியா வருது. அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாங்கம்மா, நிஜமா தாங்கம்மா நான் மாறிட்டேன். இனிமே நான் ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருப்பேங்கம்மா. ஐயோ அம்மா எப்பா முடியலையே ஆண்டவா. இந்தாங்கம்மா தண்ணியை குடிங்க, அப்பதான் ஒன்றும் ஆகாது. அத்தை குடிங்க. இது என்னடி இது? விளக்க மாத்த பிடிச்சி ஒழுங்கா கூட்டுடினாலே குனியாம கூட்டுவா. இன்னைக்கு குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை பாக்குறாளே. அப்படியாப்பா என் பிள்ளைக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சா? கோயில் குளத்துக்கு எதுவும் கூட்டிட்டு போய் பேய் எதுவும் ஓட்டணுமா என்னன்னு தெரியலையே. அம்மா உள் ரூம்ல கூட்டிட்டீங்களா? இல்ல கூட்டி விடணுமாமா? ஐயோ அம்மா முடியலையே ஆண்டவா. அம்மா அம்மா என்னமா ஆச்சு? செல்வி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. எதுவும் இருந்தா சொல்லுடி. நீ பாட்டுக்கு சொல்லாம கடைசியில தலையில குண்டை தூக்கி போட்டுறதடி. அம்மா ஒண்ணுமே இல்லைங்கம்மா. ஒண்ணும் இல்லாத வரைக்கும் சரி. எதுவும் இருந்து நானா புடிச்சேன்னு வையே, உரின்னு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அம்மா நீங்க எப்பயுமே என்ன தப்பாவே பாக்குறீங்கம்மா. எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, நம்ம மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டா உலகம் மஞ்சளா தெரியும், சிவப்பு கலர் கண்ணாடி போட்டா உலகம் சிவப்பு கலர்ல தெரியும்னு. அது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க என்ன எப்பயுமே அப்படியே பாக்குறீங்கம்மா. அதுதான் உங்களுக்கு என்ன எப்பயுமே நம்ப முடிய மாட்டேங்குதுங்கம்மா. இதெல்லாம் வக்கனையா பேசுற, ஆனா ஏதாவது இருக்கட்டும். அப்ப இருக்குது உனக்கு. விளக்கமா தெரியா இல்ல செருப்படியான்னு தெரியல. ஐயோ 10வது ரிசல்ட்டை மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்றது? அதை கூட்டிவிட்டு அங்க இருக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவு. சரிங்கம்மா. இன்னைக்கு அன்னையர் தினமும் கிடையாது. அப்படி இருந்து என் பிள்ளை இப்படி வலிகிறாளே. கண்டுபிடிப்போம். எதுவும் தெரியாமையா போகுது. நீ தீண்டி விட்டாலோ தூண்டி விட்டால் நானே மறந்து விட்டேன். ஆமா பொறுமையா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, நிக்கிறேன். இதுல மாவுளுக்கெல்லாம் இருக்குடா, போற வழியில தானே நம்ம தெரிஞ்சவங்க வீடெல்லாம் இருக்கு, அவங்களுக்குலாம் இதை வச்சிருக்கேன்டா, கொடுத்துருடா. ஏதோ இங்க டெலிவரி பண்ண சொல்ற, சரி இருக்கேன். நீ ஊர் முழுக்க டெலிவரி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க. பேங்க் வேலைக்கு போறனா இல்ல டெலிவரி பாயா போய்கிட்டு இருக்கானா? என்னமா நீ? 10 மணி ஆபீஸுக்கு, இப்ப என்ன மணி 9:45 தானே ஆகுது. போற வழியில குடுத்துட்டு போடா. அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே நம்ம கிட்ட அம்பிட்டு நல்லா பழகினவங்கடா. நம்ம இங்க வந்தோன்றதுக்கோசரம் குடுக்கறத மறக்க முடியுமா? குடுத்துட்டு வாடா. அம்மா காவியா சொல்ற மாதிரி நீ தான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு யாருமே இன்ன வரைக்கும் கொடுத்தது இல்ல. குணம் அப்படி இருந்தாலும் என் குணம் இப்படிதான். இருக்கிறத பகிர்ந்துண்டு வாழணும்ன்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரியா? சரி உன்னைய மாத்த முடியாது, போயிட்டு வாரேன். கோபப்படாம போயிட்டு வா. சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் குருமாவும் வச்சு வைக்கிறேன். கறி எடுத்து ஆக்கி வைக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல, சப்பாத்தியும் குருமாவுமா? சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா. அப்பா எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பியாச்சு. இனி பாத்திரம் பண்டம் எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் கழுவி எடுத்து இந்த வீடெல்லாம் கூட்டி தொடச்சி, இந்த துணிமணியெல்லாம் கிடக்குது அதெல்லாம் துவைச்சி போட்டு காய வச்சு அயன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இதுலயே ஓடிரும். வீட்டில் இருக்க பொம்பளைக்கு என்ன வேலை? வீட்டில் சும்மா தின்னுபிட்டு தூங்குறான்னு சொல்றாங்க. தூங்குறதுக்கு எங்க நேரம் இருக்கு? இதை வேலையை தொட்டால இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இதுலயே முடிஞ்சிடும். அதுக்குள்ள இவங்களே வெளியே வேலைக்கு போய் சம்பாரிச்சு சம்பளத்தோட வந்துருவாங்க. 24 மணி நேரமும் நம்ம வீட்டில் இருந்தாலும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியே இருக்கும். ஆனால் இந்த வேலையிலையும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம புருஷனுக்காக செய்யறோம்னு அந்த ஒரு சுகத்துல வாழ்றோம். என்னடாப்பா என்ன சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்ன இருக்கா? பசி எடுத்துருச்சா? பசியெல்லாம் எடுக்கல. அப்புறம் ஏன்டா இரு, இந்த 2 நிமிஷம் தான், குழம்பு கொதிச்சோனே எடுத்து இந்த சாப்பாடு போட்டு தந்துடுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, அங்க சந்தோஷ் வீட்டுல என்ன ஆக்குனாங்க என்ன ஏதுன்னு வேற தெரியல. கொஞ்சம் குழம்பு ஊத்தி கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். அதானே பார்த்தேன். நான் கூட நினைச்சேன் என் பையன் சொல்லாம கொள்ளாம காலங்கத்துல பசிக்குதுன்றானே, வேக வேகமா சோறு குழம்பு ஆக்கணும்னு நினைச்சேன். இதுக்கு தான் அம்பிட்டு அவசரையா? இருடா குழம்பு கொஞ்சம் கொதிச்சுட்டோம், ஊத்தி தாரேன். நம்ம வீட்டுல மட்டன் எடுத்திருக்கோம், அவன்கிட்ட காசு இருக்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவன் என்ன எடுத்திருக்கான்னு வேற தெரியல. அதுதான் சொல்றேன், அவங்க வேற எல்லாம் இருக்காங்க, அதை கொஞ்சம் நல்லா வச்சு கொடுங்க. அதுவும் இல்லாம மகா மாசமா இருக்கு, நல்லா காரம் சாரமா எல்லாம் கம்மியா கொஞ்சம் நல்லபடியா வைங்க. எல்லாம் வைக்கிறேன். தடியாத்தா நம்ம பையனை கையில பிடிக்க முடியாதப்பா. எனக்கு மருமகளா இல்ல மருமகளா வரப்போறாங்க, அவங்களுக்கு நல்லபடியா வச்சு கொடுக்கறது இல்லையா? வச்சு கொடு. ஊத்திட்டேன், கொண்டு போய் கொடுத்துரு.
என்ன குழம்பு கம்மியா தான் இருக்குது. இது எப்படி 4 பேத்துக்கு அங்க 10 5 பேத்துக்கு? அடே இதுல வலிய ஊத்தி வச்சிருக்கே என்னமா பத்தாதன்ற இதுக்கு மேல ஊத்தறனா கீழ தான சிந்தும். வலிய ஊத்தி வச்சிருக்கதானே கம்மியாகவே இல்லல்ல. ஐயோ வலிய தான் ஊத்தி இருக்குது எடுத்துட்டு போடா. கம்மியா மட்டும் இருந்துச்சு அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். அட கரெக்ட்டா இருக்கும்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா. கொண்டு போயிட்டு அங்க திறந்து பாப்பேன் கம்மியா மட்டும் இருந்துச்சு வீட்ல வந்து உனக்கு உண்டலன்னு ஆக்கிடுவேன். நம்ம உண்டலன்னு ஆக்கிறதுக்கு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் வீட்டுக்கு மருமக வந்தாலும் மருமக கிட்ட கேக்குறது இல்ல. அம்மா 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 தான். பாவம் புள்ள வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்குறா. எம்மாடி அதெல்லாம் நான் கழுவிக்கிறேன் நீ வச்சுட்டு வந்து உட்காரு நான் பாத்திரத்துல கழுவிக்கிறேன். போதுமா ஆசை தீர வந்து சுத்தியாச்சு இனி வீட்டுக்கு போமா. வேண்டாம் வீட்டுக்கு வேண்டாம் ஜாதியா சுத்துதான் ஜாலியா சுத்தலாமா? இதுக்கு மேல முடியாது. வண்டியில பெட்ரோல் இல்ல அப்புறம் தள்ளிக்கிட்டு தான் போகணும் 2 பேரும். வர்ற அளவுக்கு வந்தாச்சு. அத்தை வேண்டாம் வண்டியில போய்கிட்டே இருக்கலாம் போய்கிட்டே போய்கிட்டே இதுக்கு மேல போறதுக்கு முடியாது. இப்ப வண்டியை நான் வீட்டுக்கு திருப்ப போறேன். அழுவேன் நீ அழுதாலும் பரவாயில்ல. நீ அழுதான்னு வச்சுக்கவே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஊசி போட்டுருவேன். ஊசி போடுறியா? பிளிச்சதா என்னடா சொல்ற? பிளிச்சு ப்ளீஸா சரி தங்கம் உனக்காக 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அத்தை வண்டியை திருப்பிடுவேன். சூப்பர் ஜா என்னது இது? மறுபடியும் அதே பூ? பாத்தடி யாரு இவனே தெரியலையே. போற இடத்துல அது வண்டியில போயிட்டு இருக்கும்போதே பூ கொடுத்துட்டு போறான். ஐயோ இது என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலையே. இவன் இதை ஏன் கொடுக்கறான் எதுக்கு கொடுக்கறானே தெரியலையே. விட்டா வேகத்துல பறந்துட்டான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1 நிமிஷத்துல ஓடிட்டானே. என்னது இது ஒண்ணுமே புரியலையே. வீட்டிலேயே கிடக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்கப்பா. எங்கிட்டாவது போயிட்டு வரலான்னு பார்த்தா கையில் காசு இல்லை. காசு இருந்தாலும் செலவு பண்ணலான்னு பார்த்தா தம்பிக்காரன் வேற இருக்கான். அவன் முன்னாடி காசை எடுத்து தைரியமாக நீட்டினோம்னா அக்கா கறி நல்லா காசும் பணம் வசதியாக இருக்காளே அன்னைக்கு கொடுத்த காசை கேட்போமே அப்படின்னு கேட்டுப்பிடுவான். ஏன்னா அவனை நம்ப முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அப்படித்தானே வழியக்க உக்காந்துருந்து இல்லை காசை வாங்கிட்டு போனேன் அந்த மாதிரி பண்ணிவிடுவான். காசை வாங்கின விஷயம் வேற என் புருஷங்காரனுக்கு வேற தெரியாதே. தெரிஞ்சதுன்னா அந்த ஆளு என்ன உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானு. இப்படி அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு இருக்கிறதா இருக்குது. டிவியை பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்னத்தை பார்க்க ஏன்னா நியூஸ் ஓடுத ஓடி தொலையட்டும். இன்று காலை 10 மணி அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்ச்சி முடிவுகள் வெளியாகி உள்ளன. 10 மணியா? 10 மணினா இப்போத்தானே 10ஆம் கிளாஸ் யார் நம்ம ஊரில் படிக்கிறது? வள்ளிம் அவ 11ஆவது போயிட்டா. அவ கிடையாது. வேற எவ இந்த பிள்ளைங்க மார்க்கு கேட்டு வீட்டில் இழுத்து போட்டு சாத்துறதை பார்க்க அம்புட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும். யார் இருக்கா அக்கா அடடே நம்ம தம்பிக்காரனோட பிள்ளையே 10ஆம் கிளாஸ் தானே. என்னக்கா உக்காந்துட்ட வேலையெல்லாம் முடிஞ்சுதா? செஞ்சாச்சு. ஆமா என் மருமவ அதான் உன் பொண்ணு இந்த வருஷம் எத்தனாவது படிக்கிறா? 10 முடிச்சுதா 11ஆவது போக போறாள்ல. அப்படியா? இன்னைக்கு 10ஆம் கிளாஸுக்கெல்லாம் பரீட்சை எழுதினவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் ஆமல. நம்ம பிள்ளை எம்பிட்டு மார்க் எடுத்திருக்கா, என் மருமவ எம்பிட்டு மார்க் எடுத்தான்னு சொன்னீங்கன்னா நான் ஊர் முழுக்க தண்டரை அடிச்சு பெருமை பேர்த்திக்குவேல்ல. அட ஆமால்லக்கா இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் பரீட்சை முடிவுல எனக்கும் பாரு அது ஒண்ணுமே தெரியல. ஏன் உன் புள்ள ஒன்றை சொல்லலையாப்பா? நம்மகிட்ட எங்க சொல்றாங்க? நம்ம கிட்ட காசு எதுவும் கேட்கறனா தான் சொல்லுவாங்க. மத்தது எதை நம்ம கிட்ட சொல்றாங்க? ஆத்தாடி சந்தரி சாக்கில் நம்மளையும் இழுத்து விடுவான் போல இருக்கே. அப்படியே மாற்றி விட்டுற வேண்டித்தான். என்னடா தம்பி பண்ணுறது, காலம் கெட்டு போய் கிடக்குது. இன்ன வரைக்கும் 10ஆம் கிளாஸ் பரீட்சை மார்க் வரப்போகுதே ஒரு வார்த்தை சொன்னாங்களா ஒன்றும் கிடையாது. அந்த அளவு காய் போச்சு. காசு கட்டுறது நீயி, வீட்டு செலவை பார்க்கறது நீயி. ஆனால் உன்னையே மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும். எங்கிட்ட போய் சொல்றது? வள்ளியக்கா வீடு வேற பூட்டி இருக்கே. சரி கோகிலாக்கா வீட்டில் கொடுத்துட்டு போயிட வேண்டிதான். அவங்களுக்கும் கொடுத்துருங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்துருங்கன்னு. ஏன்னா இதை கொடுத்துட்டு இருந்தேன்னா எனக்கு மணி ஆயிடும். அப்புறம் ஆஃபீஸில் எனக்கு கழுவி ஊற்றுவாங்க. இப்பயும் என்ன பிரச்சனை? போன் போட்டு கேளு, கேட்டாதானே என்ன ஏதுன்னு தெரியும். அக்கா அடடே கதிரு, வாயா அங்க புது வீட்டுக்கு போனோன்னு எங்களை எல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். வாப்பா வா. நீங்க தான்க்கா பால் காய்ச்சினதுக்கு வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை.
என்னையா பண்றது, தம்பி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனையும் பார்க்கணும் வைக்கணும். அதனால தாயே எங்கிட்டு வர முடியல. அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சரியா சரியா. ஊர்ல அங்க திருவிழா வச்சாங்கக்கா. அதான் மாவுளுக்கு அப்புறம் பழம் தேங்காய் அதெல்லாம் அம்மா வச்சிருந்தாங்க. அதான் உங்களுக்கு வள்ளியக்காவுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல கோமதி அக்காவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு மணி ஆயிடுச்சு, அதான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க கொடுத்துருவீங்கன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். சரியா சரியா. பாத்தியா தம்பி, இவங்களும் அங்கத்தான் இருக்காங்க பாரு. திருவிழா முடிஞ்சோனையுமே இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. உன் பொண்டாட்டியும் தான் அங்க கடனு கிடக்கிற. மாவுளுக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்களா இல்ல வேற எதுவும் தான் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஒரு கடுகு இங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பா. அக்கா பையன் இருக்கட்டும்க்கா, நான் ஈவினிங் போகும்போது வாங்கிக்கிறேன். சரியா சரிப்பா சரி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேங்க்கா. சரிப்பா சரி சரி. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்கக்கா. இந்த 10ஆம் கிளாஸ் என் மருமவ படிக்கிற. மார்க் என்னன்னு தெரியலப்பா, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்றியா? நம்பர் இருக்காக்கா? தம்பி நம்பர் எதுவும் தெரியுமாப்பா? எனக்கு அது தெரியாதக்கா. ஏண்டா உனக்கு எதுதாண்டா தெரியும்? பொண்டாட்டியா அடக்க தெரியல, புள்ளைய வளர்க்க தெரியல, நம்பரும் தெரியல. ஷபா, அந்த போன் எடுத்து உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு கேளு. இந்த கேக்குறேங்க. அப்படி எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா, கொஞ்சம் பார்த்து மட்டும் சொல்லிட்டு போ. அக்கா இதுல என்னங்கக்கா இருக்கு, சின்ன உதவி தானே, செஞ்சுட்டே போறேன். திருவிழாவும் முடிஞ்சிருச்சுடி, அவ்வளோதான். இந்த பிள்ளைங்களுக்கு லீவும் முடிய போகுது. இதுக்கப்புறம் என்ன, ஊரை பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டிட்டான். இத்தனை நாள் ஒன்றும் மண்ணா இங்கே இருந்துட்டீங்க. கிளம்புறத நினச்சாதாண்டி கஷ்டமா இருக்குது. இருந்துட்டு பேசாதுக்கு இங்கேயே ஒரு வீட்டை வாங்கிட்டு வந்துருங்களே. அங்கே தேயிலை காடெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம், அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா அவ்வளோ தாண்டி பொழப்பு, அவ்வளோதான். இங்கேனா என்ன, தண்ணியை பாய்ச்சணும் வைக்கணும். அங்கே அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் 15 நாளைக்கு ஒருக்க இலை எடுத்தாகணும்டி. A கிளாஸ் இலைன்னா அதை இது பார்த்து எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் விட்டோம்னாலும் BSCன்னு கரெக்டாலையா மாறிடுச்சுன்னா ஒரு பிரோசனத்துக்கும் இல்லாமல் போயிடும். அதான் இலையில எடுத்து விட்டு தானே வந்தேன். எல்லாமே மட்டமாக வெட்டி விட்டோண்டி. இனி துளிர் விட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. நான் ஒரு 2-3 நாளையில் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். இதில் போய் எடுத்தோம்னா போதும். சரி சரி. ஏ செல்வி, என் போன் அடிக்குது, போய் எடுத்துட்டு வா. ஷோ, 10ஆம் கிளாஸ் பரீட்சையை மறைக்கணுன்றதுக்கோசரம் இந்த அம்மாவுக்கு புழுக்க வேலை பார்த்தா இது மொத்த வேலை நம்ம தலையில கட்டிடும் போல இருக்குது. ஏ செல்வி, காது கேக்குதா இல்லையா? போயிட்டு எடுத்துட்டு வரேங்கம்மா. இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருக்க போன எடுக்கிறதுக்கு நான் வரணுமாமா? அநியாயம் பண்ணுது எங்க அம்மா. அம்மா இந்தாங்கம்மா. யாரடி போன்ல? வேற யாரும் எனக்கு கூப்பிடுவா? அவங்க அப்பாரு தான் கூப்பிட்டாரா? பேசு பேசு, என்னன்னு பேசுனா நொய்யின்னு எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு. இரு பேசுறேன். சொல்லுங்க. பிள்ளைகிட்ட போன கொடு. இந்த உங்க அப்பா உங்ககிட்ட தான் பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? கட்ட பொண்டாட்டிட்ட ஆசையா ஒரு வார்த்தை பேச முடியல, போன குடுவான். அப்பா, ஏய், உனக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பரிட்சை ரிசல்ட்டா? ஆமாங்கப்பா. ரிசல்ட்னு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? அப்பா, நான் மறந்துட்டேன்பா. என்னடி? ஒண்ணும் இல்லம்மா, அப்பா சும்மாட்ட பேசுறாங்க. ஐயோ, எனக்கு சொல்லி சமாளிக்கிறது. ஆமாப்பா. அந்த நம்பர் சொல்லு. அப்பா, அது வந்துங்கப்பா. சொல்லு. ஐயோ, இந்த அம்மா வேற நம்மளே பாக்குதே. சொல்லிட வேண்டியதான். வையே, பாத்துட்டு வந்து சொல்றேன். சரிங்கப்பா. என்னடி உங்க அப்பா கிட்ட என்னமோ போய் குசு குசு குசுன்னு பேசுற, காதுல விழாம? சும்மாமா. என்ன சும்மாவோ? ஐயோ, ஏண்டி செல்வி, மண்டையில இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இங்க டிவியை பார்க்க விடாம போன பார்க்க விடாம வச்ச. ஆனா அங்க ஒருத்தரை விட்டுட்டியேடி. என் மருமக சூப்பரா படிப்பா. மார்க் எத்தனைப்பா? இதுங்கக்கா லோட் ஆயிட்டு இருக்கு, சொல்றேன். என்னப்பா வந்துருச்சா என்ன? வந்துருச்சுங்கய்யா. பாஸாப்பா? எல்லாத்துலயும் பாஸ் தாங்கய்யா. ஐயோ, இப்பதான் உசிரே வந்துச்சு போ. சொன்னேல என் மருமக பாஸ் ஆயிருவான்னு. அதெல்லாம் தெரியும், கெட்டிக்காரி இந்த அத்தை மாதிரியே. மார்க் எத்தனைப்பா? 200ங்கய்யா. 200? எத்தனைக்கு? 500க்கு 200. 200 தான் எடுத்திருக்காளா? என்னடா தம்பி, நான் கூட என் மருமவ 499 எடுப்பா, விஜய் கையில நெக்லஸ் வாங்கலாம், அவார்டு வாங்கலாம், அப்படி இப்படின்னு நினைச்சேன். என்னடா 200 எடுத்திருக்கேன்றா? 500க்கு ஒரு பாதிக்கு பாதி கூட மார்க் எடுக்கல. ஏன்பா 200 தான் எடுத்திருக்காளா இல்ல வேற எதுவும் நம்பரை பார்த்து சொல்றீங்களா? ஐயா, இதுல நான் போய் பொய் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 200 தான். எல்லாத்துலயும் எவ்வளவு எடுத்திருக்கா? எல்லாத்துலயுமே 40 எடுத்திருக்காங்க. அப்ப ஒண்ணுல கூட 100 எடுக்கல. இதுக்காடா இம்புட்டு பில்டப் விட்டுக்கிட்டு தெரிஞ்ச? போன கொடுப்பாங்க. அடி, மறுபடியும் எங்க அப்பா தான் போன் பண்ணுது. ரிசல்ட் பாத்துருச்சு போலயே. ஏய், என்னடி போனே? யாரு? சும்மாமா, ராங் நம்பரா? போன குடுங்க. அம்மா, வேண்டாம்மா. என்ன வேண்டாம் வேண்டாம், போன குடிங்க. அம்மா, என்னம்மா போன குடுக்கிறதுல என்ன ஆயிர போகுது? போன குடு. உங்க அப்பா தான் கூப்பிடுறாரு. ராங் நம்பரு குடிங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னடி வெங்காயத்தை சொல்றது? உன் பிள்ளை என்னடி படிச்சிருக்கா? என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? அம்மா,
உனக்கு ஒண்ணுமே தெரியாது, கையில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொல்லுவா போல இருக்கு. என்னடி உன் புள்ள மார்க் எடுத்து வச்சிருக்கா? மொத்தமா 40 200 மார்க் எடுத்து வச்சிருக்கா. அப்பாடா பாஸ் ஆயிட்ட செல்வி. நான் கூட நினைச்ச பேலு கீழ ஆயிருவியோட. கனவுல கண்ட மாதிரி 5 முட்டை எடுக்காம பாஸ் ஆயிட்ட. போதும் போதும். என்னது 200 மார்க்கா? வெளியே சொன்னா வெக்க கேடு. 24 மணி நேரமும் படிக்கிறேன் புக் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாலே, படிச்சாலே இல்ல போனவே நோண்டிக்கிட்டு இருந்தாளா? வரேன் இரு, இன்னைக்கு வந்து உரிச்சு உப்பு பண்ண போறேன்னு சொல்லு. அடியே, காலையில இருந்து நீ எல்லா வேலையும் செய்யும் போது வாங்க போங்கன்னு மரியாதையா பேசும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னடா இது, என்னால் இல்லாத திருநாளா? என் புள்ள இன்னைக்கு வாயால மரியாதையா பேசுறாளே, அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசை பண்றாளே, நம்ம கூப்பிட்டாலே வந்து வேலை செய்யாத மக இன்னைக்கு தாங்கன்னு தாங்குறாளே நினைச்சேன். இவ்வளோ விஷயம் இருக்குதா? பாஸ் வெளியே போனா அசிங்கடி. 200 மார்க். இது என்னடி மார்க் எடுத்திருக்க நீ? விட்ரி எதுக்கடி புள்ளைய போட்டு சீமாத்திர அடிச்சுக்கிட்டு இருக்க? சீமா தேற மாதிரி புள்ள தேஞ்சு போயிரு. விடு தேயட்டும். ஒரு நாள் படிக்கிறதுக்கு துப்பு இருக்கா உனக்கெல்லாம்? படி எத்தனை தடவை சொன்னேன்? 200. இதுக்குள்ள போய் என்னடி குரூப் எடுக்க முடியும்? என்ன குரூப் எடுக்க முடியும்? உன்னையெல்லாம் உரிச்சு உப்பு கண்ட போட்டதா சரி. நான் அடிச்சது கம்மி. இன்னைக்கு உங்க அப்பா வந்து உன்னை உரிக்க போறாரு. பிள்ளையாடி நீ படின்னு சொல்லும்போது படிப்பு மண்டையில ஏறல. போன் மட்டும் பாரு எப்படி நோன்றனு. இப்ப கூட பாரு உங்க அப்பா போன் போட்டு என்ன ஏதுன்னு கேக்குறாருன்னு வாய் திறந்து சொல்றியாடி இந்த மாதிரி விஷயம்னு. காலையில இருந்து என்ன நினைப்பு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச? மூஞ்சு மொகர கட்டையும். ஊர்ல எல்லாத்துக்கும் தான் பிள்ளைங்க பிறக்குது. எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. படிப்புக்கும் லாக்கி இல்ல, வேலைக்கு லாக்கி இல்ல.